தினேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தொகுதி மறுவரையால் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் குறித்து விவாதிக்கவும், அது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 59 நாடாளுமன்ற, மாநிலங்களவை மற்றும் மக்களவை எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதில் திமுக சார்பில் மக்களவையில் 22 பேரும், மாநிலங்களவையில் 8 பேரும் என மொத்தமாக 30 பேர் இருக்கிறார்கள். இந்த 30 பேரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பை அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அறிவித்திருக்கிறார், அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுவரை தொடர்பான தங்களுடைய முந்தைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்பதால் இது குறித்து மேலும் வாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய 4 ராஜ்யசபா உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து மக்கள் நீதி மய்யம், பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தை பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போதைய தவேக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, மதிமுக ஆகிய கட்சிகளை சார்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 20 பேர் மட்டும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 3 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான பிரத்யேக காட்சிகள் நம்முடைய தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மதன் அந்த காட்சிகளை எடுத்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த தொகுதி மறுவரை தொடர்பான அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கான போதுமான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அது வாக்கெடுப்பு என்பது தோல்வியில் நிறைவடைந்தது. இந்த நிலையில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே இந்த சட்ட திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையிலேயே முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் பிரதான தலையாய பிரச்சனைகளாக தற்போது இருக்கக்கூடிய இந்த காவிரி நதிநீர் விவகாரம் மற்றும் மேகதாது அணை குறித்த பிரச்சனைகளுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தை கூட்டாமல் தற்போது இந்த தொகுதி மறுவரை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருப்பது பல்வேறு எதிர்க்கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடே இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடைமுறையில் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய 59 எம்பிக்களில் 39 எம்பிக்கள் புறக்கணிக்கிறார்கள். 20 எம்பிக்கள் மட்டும் பங்கேற்க இருப்பதாக தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி வாரியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், இந்த தொகுதி மறுவரையில் தமிழகத்திற்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்கப்பட இருக்கிறது, அதனை தடுக்க தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையை கேட்டிருந்து சில தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் தவேக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.